good day, yeah. So that's the only reason that we started this session on this very special day. Okay. அதனால இன்னைக்கு கண்டிப்பா நான் 1.5 hours எடுக்க மாட்டேன். So நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு செஷன் வச்சது. So we will be starting the session and your session will run for 1 hour and 15 minutes. உங்களுக்கு தெரியாது அது கொண்டு போயிடலாம். Okay. Fine. So a few minutes wait பண்ணுவோம். Let the other students also join. அதுக்குள்ள let us get ready. Okay. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கோர்ஸ் பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னாலும் திஸ் இஸ் ஃபார் த அப்கமிங் 2026 எக்ஸாமினேஷனுக்கான கோர்ஸ் இது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி 2026 இதை டார்கெட் பண்ணி தான் இந்த கோர்ஸ் கொண்டு போவோம். ஓகே, இட் வில் பி அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ், வெரி நீட் டிஃபைன்ட், நீட் பிளான்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது polity, Indian polity. Your first class will be Indian polity. And let me first tell you what the polity is. உங்கள பலருக்கு பாலிட்டினா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. So polity as a subject, it consists of something related to law, something related to politics, something related to the officers. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பார்த்தா ஆஃபீஸர்ஸ். ஓகே, இவங்க எல்லா பத்தியும் சேர்ந்து படிக்கிறது தான் நமக்கு இந்தியன் பாலிட்டி. பட் இதுதான் இந்தியன் பாலிட்டியா எக்ஸாக்ட்லின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதற்கான ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. இட் இஸ் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஃபர்ஸ்ட் we have to understand what this constitution is. This constitution is basically a book for India. இது இந்தியாவுக்குனே படைக்கப்பட்ட ஒரு புக். இந்த புக்கை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படையா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு சாதாரண புக்கு தானே, இந்த புக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? Why is that book so important? Is it to be very enumerated or a very depth book or what it is அப்படின்றத கண்டிப்பா நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷனா என்ன, அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அம்சங்கள் என்ன, இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம். சரிங்களா? And my dear students, if you have any doubts, you can raise your hands or you can post your comment. நான் உங்க கமெண்ட்டுமே சைமல்டேனியஸா பார்த்துட்டு தான் இருப்பேன். சரிங்களா? So shall we move on? Yes. பிகாஸ் நமக்கு யூபிஎஸ்சி ஒரு ஸ்ட்ரக்சர்டான அப்ரோச், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்தந்த நாள் இந்தந்த டாபிக் கண்டிப்பா முடியும்னு சொல்லி நாங்க என்ன சொல்றோமோ அது முடிஞ்சுட்டே இருக்கோம். உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்டே இருந்துருவேன். சரிங்களா? ஒன் திங் மேம், நம்ம நோட்ஸ் மட்டுமே போதுமான ஒரு கொஸ்டின் நீங்க என்கிட்ட ரைஸ் பண்ணுவீங்க. 99% நான் கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸை நீங்க ஃபிங்கர் டிப் வச்சுட்டு நான் டெய்லி கொடுக்குற கரண்ட் அஃபேர் நோட்ஸையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கிட்டே வந்தாலே யூ வில் கெட் அ வெரி குட் ஸ்கோர் வித் யூபிஎஸ்சி. நீங்க எல்லாரும் பைலப் பண்ணி நிறைய படிப்பாங்க, பட் நம்ம அப்படி படிக்க வேண்டாம். இத்தனை வருஷம் படிச்சிருப்பீங்கல்ல, இந்த ஒரு வாட்டி இப்படி படிச்சுப்பாங்க, நம்ம கிளியர் ஆகுதா இல்லையா நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? ஃபைன். சோ உங்களுக்கு அதே மாதிரி மேம் ஒரு நாளைக்கு 10 கிளாஸ் போடுவீங்களான்னு கேட்காதீங்க. சத்தியமா போட மாட்டேன். பிகாஸ் we are human beings, we are not computers. எஸ், அதனால உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 கிளாஸ், என்னைக்காவது ஒரு நாள் ஃபேக்கல்டி ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா 3 கிளாஸ், அதுவும் 1.5 hours தான். ஸோ மார்னிங் 9 to 10:30 will be your first class, 11 to 12:30 will be your second class. மேக்ஸிமம் இதான் ஸ்கெடியூல் நமக்கு. அதை மீறி போகும்போது 4 to 6 PM ஒரு கிளாஸ் இருக்கும், அவ்வளவுதான். சோ நாங்க சொல்லி கொடுத்தோன்னே நீங்க அன்னைக்கே அதை படிச்சுட்டே வரதுக்கும் உங்களுக்கு டைம் கேப் நாங்க விட்டுருக்கோம். சரிங்களா? ஃபைன். நவ் லெட் அஸ் கோ. ஃபர்ஸ்ட் let us understand something, that why a book is needed, why a organization needs a lot of rules and regulations. நம்ம வந்து புக்கை விட்டுருவோம்ப்பா, நம்ம புக்கை பத்தியே திங்க் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு நாடு இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இதுக்கெல்லாம் ரூல்ஸ் தேவையா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Do we need rules? ஏன் ரூல்ஸ் இல்லைன்னா நம்மளாம் ஒழுங்கா இருக்க மாட்டோமா? Tell me boys and girls, do we need rules? Yes sir. ஏன்? If you are willing, you can unmute also. Unmute பண்ணியும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம ஒன்று எடுத்துப்போமா, ஒரு பெரிய செக்மெண்ட் எடுத்துப்போம், ஒரு கம்பெனியே எடுத்துப்போம். ஒரு கம்பெனி எடுத்துக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். இவனோட தாட்ஸா இருக்கட்டும், அல்லது இவனோட திங்கிங்கா இருக்கட்டும், அல்லது இவனோட வேல்யூஸா இருக்கட்டும், எவ்ரிதிங் வில் டிஃபர்.
அப்போ இவங்க எல்லாத்தையுமே நான் நியூட்ரலைஸ் பண்ணி ஈவன் அவுட் பண்ணணும்னா அவங்களுக்கு காமனான ஒரு வேல்யூவை நான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது பொதுவானது, நீங்க எல்லாமே இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ அந்த கம்பெனி ஃப்ரேம் பண்ணலன்னா இந்த கம்பெனியோட ப்ராக்ரஸ் என்பது will be in a question mark. அதனாலதான் every company has a protocol. Yes or not? For example, இப்ப நம்ம ரீசெண்டா நடந்த டிவிகே மீட்டிங்க கூட எடுத்துப்போமே, அங்க கூட என்ன பிரச்சனை, அந்த புரோட்டோகால் சரியாக வழிபடவில்லை, அதுதான் அங்க பிரச்சனையே. அந்த புரோட்டோகால் ஒழுங்கா இருந்திருந்தா அங்க அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காது. அப்ப whenever there is no rules and regulations, one might vanish the other person. ஒருத்தன் இன்னொருத்தனை காணாம போக பண்ணிடுவான். அப்ப கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் நீடட் ஃபார் எவ்ரி ஆர்கனைசேஷன். ஒரு நிர்வாகம்னு எடுத்தா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை. இப்ப இதுவும் நாடும் எப்படி மேம் ஒண்ணுன்னு நீங்க நினைக்கலாம். இப்ப நம்ம இந்தியான்னு எடுத்தாலும் இந்தியா இஸ் ஆல்சோ அன் ஆர்கனைசேஷன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளயும் பல கோடி மக்கள் இருக்காங்க, இதுலயுமே நம்ம ப்ராஃபிட்டுக்காக பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து அங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்காக செலவு பண்றோம், அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் we are taking care of. Yes or not? அப்ப இத்தனையும் செய்யும்போது இந்தியா இஸ் ஆல்சோ அ என்டிட்டின்னு சொல்லுவோம். என்டிட்டினா ஆர்கனைசேஷன். அப்போ எல்லா ஆர்கனைசேஷனையுமே ஒழுங்கா கொண்டு போகணும்னா அதுக்கு ரூல்ஸ் கண்டிப்பா அவசியம். அப்படி ரூல்ஸ் இல்லைன்னா who make the mistake, why the mistake happen, what is your duty, what is your role, இது எதுவுமே தெரியாம போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ், ஆமாவா இல்லையா? you all accept that we all are Indian citizens? இல்லைன்னுலாம் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்ப நம்ம எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ். இப்ப இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஏதாவது ஒண்ணு தேவை அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்போம்? டு whom we will ask? கவர்மெண்ட் கிட்ட. இப்ப கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கும் போது கவர்மெண்ட் கேன் தே ஹெசிடேட்? இல்ல இல்ல நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன், நீ யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா we are the people of the land. இந்த பாண்டிங்க நமக்கும் இந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அப்ப நம்மள மாதிரி ஒரு கேரக்டருக்கும் பெரிய நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணி கொடுத்தது யாருன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இந்த புக்கு தான். அப்ப இந்த புக்கு இல்லைன்னா இப்போதைக்குமே நமக்கு யார்கிட்ட எதை போய் கேட்கணும்னு தெரியாது, யார் நமக்கு என்ன செஞ்சு கொடுப்பாங்கன்றதும் தெரியாது. சரி, இது நம்ம நாட்டுக்கு மட்டும்தானா மேம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எவ்ரி கண்ட்ரி will have a rules and regulations. ஆனா இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா why India is special. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது why India has a special constitution அப்படின்னா let me explain you. If I said every country will have a constitution, ஆனா இந்தியா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் இந்த கான்ஸ்டிடியூஷனை 3-4 பேர் கிரியேட் பண்ணிருக்கலாம். மேபி இஃப் தேர் இஸ் a கிங், ஒரு கிங் கிரியேட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல இஃப் தேர் ஆர் a செட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய டாமினேட்டிவ் குரூப் இருப்பான். அப்போ அந்த குரூப் ஆஃப் தட் டாமினேட்டிங் கிளாஸ் ஓகே அவங்க கிரியேட் பண்ணிருக்கலாம், அல்லது சில கண்ட்ரில மக்கள் கிரியேட் பண்ணிருக்கலாம். இப்போ மேக்சிமம் எல்லா கண்ட்ரீஸ்ல கிரியேட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் இந்த 2 கிளாஸால கிரியேட் ஆனது. இந்தியா இஸ் a country where the people we drafted our constitution. நமக்கு தேவையான ரூல்ஸை நாமே இயற்றியதுதான் இதனுடைய பியூட்டி. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் வேர்டுக்கு கண்டிப்பா ஆரிஜின் வேர்டு ஒண்ணு இருக்கணும்ல. எஸ் ஆர் நாட்? ஆரிஜின் வேர்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிற எல்லா புக்லயுமே கொடுத்து வச்சிருப்பாங்க பாருங்களேன், இட்ஸ் a Greek word, இட்ஸ் a Latin word அப்படின்னு. அப்ப கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற இந்த வார்த்தை இது எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு கெஸ். நம்ம பாட்டு பாடினாலே ஃபர்ஸ்ட் எப்படி பாடுவோம்? பாட்டே நமக்கு வரலன்னா கூட சரி, அதை சமாளிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? we used to say லா 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 லா. எஸ் ஆர் நாட்? அப்போ எல்லா புது வேர்ட்ஸுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வில் பி a Latin origin.
இது ஒரு ஷார்ட்கட். சப்போஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு மறந்து போச்சு, ஐயோ அது கிரீக்கா லாட்டினான்னு தெரியல அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு லாட்டின் ஆரிஜின் வேர்ட்ஸா தான் நீங்க புக்ல பாப்பீங்க. அப்ப நம்ம பாட தெரியலன்னா லலாலான்னு சொல்ற மாதிரி ஒரு வேர்டு எந்த ஆரிஜின் தெரியலன்னா லாட்டின்னு கண்ணை மூடிட்டு போயிக்கலாம். சரியா? அப்போ லாட்டின் ஆரிஜின்ல இந்த கான்ஸ்டியூஷன் வேர்டுக்கு ஒரிஜினல் வேர்டு என்ன? கான்ஸ்டிடியூட்டரி. இதுக்கு மீனிங் என்னன்னா, சிம்பிளி டு டெல், டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு செட் அப் அப்படின்னு கூட சொல்லலாம். டு செட் அப் ஆர் டு எஸ்டாப்ளிஷ். அப்போ ஒரு புதுசா விஷயத்த அமைச்சாலோ இல்ல புதுசா விஷயத்த கிரியேட் பண்ணாலோ அந்த அமைப்புக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷன். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புக்குக்கு கான்ஸ்டியூஷன் ஏன் பேர் வச்சாங்கன்னா, அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு தான் who will be the president, who will be the prime minister, who will be the minister, who will be the chief minister, who will be the people னு முதற்கொண்டு நம்மள வரைக்கும் டிசைட் பண்றது இந்த who is that? ஓகே. சோ இது வரைக்குமே கொடுக்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் புக் தான். அதனாலதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் குவைட் வெரி ஸ்பெஷல். ஆர் யூ கிளியர்? இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்றது யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுல இந்தியன் கான்ஸ்டியூஷன் வை ஸ்பெஷல் அப்படின்றதுக்கான காரணமே இட் இஸ் டிராஃப்டட் பை ஆர் ஓன் பீப்புள் அண்ட் தே மேட் த ரூல்ஸ் ஃபார் தெம்செல்ஸ். நமக்கு தேவையான சட்டங்களை நம்மளே போட்டுட்டோம். அண்ட் கான்ஸ்டியூஷன்றது ஒரு லாட்டின் ஆரிஜின். ஸோ கான்ஸ்டிடியூவரின்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு செட் அப், ஒரு அமைப்பை கிரியேட் பண்றதா இதுக்கான அர்த்தம். ஸோ அமைப்புன்னு சொல்லும் போது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், மினிஸ்டர், சிஎம், பீப்புள் இவங்க எல்லாருக்கும் என்ன செட்டிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுதான் முக்கியம். சரியா? ஃபைன், லெட் இட் பி. இப்போ நம்ம நம்மளோட டாக்குக்கு போகலாம். சி மை டியர்ஸ், போர்டில் எழுதுறதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். கிளாஸ் முடிஞ்சோன்னா அதனுடைய பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஃபைன். இப்போ let us see the definition. Constitution is a set of fundamental rule and principles that determine how a country or a state is governed. ஒரு நாடு எப்படி வந்து கவர்ன் ஆகணும்ன்றதுக்கான பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்க எப்படி வேலை செய்யணும், நான் எப்படி வேலை செய்யணும், நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் தான் நமக்கு என்ன, த கான்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் எதெல்லாம் டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இட் டிஃபைன்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, who will be the president, who will be the prime minister, who will be the minister, who will be the MP, who will be the judge. அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் என்னன்றதையும் கான்ஸ்டிடியூஷன் முடிவு பண்ணும். அண்ட் பவர், யாருக்கு எவ்வளவு பவர்ஸ் கொடுக்கலாம்ன்றதையும் அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் முடிவு பண்ணும். அண்ட் த பேசிக் ரைட்ஸ் டு த சிட்டிசன், நமக்கு எது உண்டு எது கிடையாது, வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் த பீப்புள், அதையும் முடிவு பண்ணும். அண்ட் இட் ஆக்ட் அஸ் த சுப்ரீம் லா. ஏன்னா இந்த புக்கை யாரு ஓவர்லாப் செஞ்சாலும் அவன் அடி வாங்குவான், அவனை பனிஷ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இதை ஸ்ட்ராங்கா வைக்கலன்னா மேல இருக்கக்கூடிய யாருமே அதை மதிக்காம போயிடுவாங்க. அப்போ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சா இந்தியா மாதிரி ஒரு pluralistic society, it will be dangerous if there is no constitution. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு டேஞ்சரஸ் ஆகாம பாத்துக்க முடியும். சோ சிம்பிளா சொல்லணும்னா, எக்ஸாம்ல நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ஒழுங்கா படிச்சாலே மெயின்ஸ்க்கான கண்டென்ட்டுக்குமே உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு கோர்ஸ் நாங்க சொல்லியிருக்கிறது பிலிம்ஸ்க்கு தான். ஆனா பிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டியூரேஷன்ல உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி பிலிம்ஸ்லயே சில ஏரியாஸ் நாங்க மெயின்ஸ் அளவுக்கு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவோம். ஓகே, அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். A constitution is the basic framework that lays down how a country is to be run. ஒரு நாடு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பேசிக் ஃப்ரேம்வொர்க் தான். அப்ப இந்த டெஃபினிஷனை அழகா நீங்க மெயின்ஸ் எழுதும் போது இன்ட்ரோல ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஃபைன். Now let us see what a constitution and its political rule is based on.
கான்ஸ்டிடியூஷன் இஸ் a செட் ஆஃப் ஃபண்டமெண்டல் லீகல் பொலிட்டிக்கல் ரூல்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபண்டமெண்டல்ன்றது ஓகே, ஏன்னா நமக்கு கொடுக்குறாங்க. லீகல்ன்றது ஓகே, ஏன்னா இட் இஸ் ப்ரூவ்ட் ஆர் இட் ஹாஸ் பீன் கிவன் அ லீகல் ஸ்டாச்சுட்டி. அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்றாங்க. ஏன் பொலிட்டிக்கல்ன்றாங்க? பிகாஸ் இப்ப கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணணும்னா நீங்களும் நானும் போய் உட்காந்து கிரியேட் பண்ண முடியாது. நம்ம ஓட்டு போட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்து வந்த எம்பிஸ் தான் இதை கிரியேட் பண்ண முடியும். அதனாலதான் இதை பொலிட்டிக்கல் ரூல்னு சொல்றாங்க. Now let us see. It is binding on everyone in the state. Do you accept? Because இதுல இருக்கக்கூடிய ரூல நீங்களாகட்டும், நானாகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லாம் கேட்டுதான் ஆகணும். It concerns the structure and operation of the government. So as I said before, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பவரா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸா, இல்ல அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய whether union government, state government or the local government, who has the power அப்படின்றதையும் the constitution will define. And they are based on the widespread public legitimacy. The word legitimacy means ஒரு legalization specify பண்றது. It means, for example, I give you the authority, you do it அப்படின்றதுக்கு பேரு legitimacy. அந்த அதிகாரம் நான் பெற்றுக்கொண்டது இவர் வழியால் அப்படின்ட்டு. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் அதனுடைய லெஜிட்டிமசியை யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்குன்னா பை த பீப்புள். அப்ப அவ்வளோ ஈஸியா அந்த லெஜிட்டிமசிய யாராலையும் உடைக்கவோ இல்ல எடுக்கவோ முடியாது. ஓகேங்களா? Now let us go on further. Is it harder to change than ordinary law? Obviously. நம்ம முக்கியமான ஒரு புக்கை வச்சிருக்கோம், அந்த புக்கை வாங்க போவாங்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு மாத்த முடியும் அப்படின்னு வச்சா அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ எல்லாம் போயிடும் இல்லையா? So when we keep it harder, the word harder is nothing but rigidன்னு சொல்லுவோம் நம்ம பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்ல. நம்ம ரிஜிடா வைக்கும் போதுதான் the value of the book, அந்த புக்குக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, சாரி, of the book will be protected. சரியா? சரி, இப்ப இந்த புக்கோட வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த புக்கு நான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தேவையானதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எழுதுவோமா, இல்ல நமக்கு மட்டும் தேவையான மாதிரி எழுதணுமா? இப்ப நான் எனக்கு புக் எழுதுனா நம் நாட்டுக்கு என்ன தேவையோ அதைதான் எழுதணும். மத்த நாடுகளுக்கு என்ன தேவையோ அதை எழுதக்கூடாது. அவன் சொல்ற பிரின்சிபலை கொண்டு வந்து நான் சேர்க்கணும்ட்டு அவசியமே கிடையாது. அப்போ அவன் சொன்னதை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டா ஐ எம் லூசிங் மை ரைட்ஸ், ஐ எம் லூசிங் மை சாவர்ஜினிட்டி. அப்ப பிரிட்டிஷ் பீரியடுக்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மீட் மினிமம் இன்டர்நேஷனல் டெமோக்ராட்டிக் ஸ்டாண்டர்ட். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸும் விட்டுற மாட்டோம். ஏன்னா ஏன் மேம் நம்ம கண்டுக்கவே வேண்டாமே, லெட் அஸ் லீவ் தட் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 51 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா we will abide by the international rule and follow peace அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அமைதியை பாதுகாப்பதற்காக பல நாடுகள், அதாவது இன்டர்நேஷனல் சட்டங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். we will abide by itன்னு சொல்றோம். அப்போ இத பண்ணணும்னா ஓரளவுக்காவது அவங்க சொல்ற பிரின்சிபல்ஸ் நம்ம புக்ல எழுதிதானே ஆகணும். இப்ப நம்ம போடுற பிரின்சிபல் இந்த இன்டர்நேஷனல் லாவை அத்துமீறவோ இல்ல அவங்க கூட கிளாஷ் ஆகாம வச்சிடக்கூடாது. அதுதான் இங்க மீன். It ensures representation, rule of law and human rights, and it aligns with the global democratic principle. Are you clear? So global democratic principle ஓட நம்ம பிரின்சிபிள் மேட்ச் ஆகலாம், ஆனா அதை வயலேட் பண்ற மாதிரி நம்ம புக் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஷோ லவ், இது யூனிவர்சல் பிரின்சிபிளா எடுத்துப்போமா? இப்ப இந்தியா புக்ல ஷோ எனிமிட்டி அப்படின்றத எழுதி வைக்க முடியுமா? நானு சொல்லுங்க. அப்படி எழுதினா will that book be good? Can I write something like that? Show enmity, எல்லார்கிட்டயும் எனிமிட்டியை வளர்த்து விடுங்க அப்படின்னு எழுதினா அப்ப என் புக்க சரியான புக்குன்னு எடுத்துக்க முடியுமா? நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ இன்டர்நேஷனல் திங்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு உட்பட்டு நம்ம புக் எழுதணும். சரியா? So far are you clear, my dear students? So இப்ப நம்ம பார்த்தது கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனை ஏன் லீகல் டாக்குமெண்ட் ஆகும் சொல்றோம் அப்படின்றதுக்கான சென்ஸ். ஓகே, சோ டு வி நீட் இட்? அவசியம் இந்த புக்கு தேவைதானா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அவசியம் தேவைதான். ஏன் அப்படின்னா it provides a set of basic rule that allow for minimal coordination among the members of the society.
The second function is it specifies who has the power to make decision. அப்ப மெயின் திங் அதானே, யார் யாரு மெம்பர்ஸா சேர்த்துக்கலாம், அங்க பிரச்சனைகள் ஏற்பட்டா யார் முடிவெடுக்கலாம், அண்ட் யாருக்கு என்னென்ன வகையான லிமிட்டட் பவர். இங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் எங்கேயுமே அப்சல்யூட் பவர் யாருக்குமே கொடுக்கல. It has given only minimal power. The constitution is to enable the government to fulfill the aspiration of society and create condition for a just society. அப்போ இருக்கக்கூடிய மக்களினுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு அழகான நியாயமான சொசைட்டியை கிரியேட் பண்றதுதான் நம்மளோட நோக்கம். Are you clear with this, my dear students? So far, any doubts? If you have any doubts, you can ask me. நீங்க எதுவும் காப்பி பண்ண வேண்டிய நீடே கிடையாது. நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க காப்பி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜஸ்ட் இதை கவனிச்சு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேளுங்க. உங்களுக்கு நான் மார்க் பண்ண காப்பியுமே அனுப்புவேன், மார்க் பண்ணாத காப்பியுமே கொடுப்பேன். சரியா? எனி டவுட்ஸ் சோஃபா? எஸ்பெஷலி சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நியூ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தெரியும். சாவர்ஜின்னா என்ன ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா தசிம், சாவர்ஜினிட்டின்றது தனியாவே நம்ம ஒரு சாப்டராவே பார்ப்போம். பட் இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன். சாவர்ஜினிட்டினா இறையாண்மை தன்மைன்னு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவை நீங்களோ யாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா ஐ ஆம் சாவரின். எனக்கு அந்த முழு அதிகாரம் எனக்கு எப்போ இருக்கோ அப்ப அந்த நாட்டை சாவரின் நாடுன்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான். பிரிட்டிஷ் சொல்றதான் இங்க நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப நம்ம இறையாண்மை தன்மை இந்த வேர்ட் சாவர்ஜினிட்டி கொண்டவங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வேணும்ன்றதையும் கேட்க முடியாது, நமக்கு இது பிடிக்கலன்றதையும் வெளிப்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு தேவையான சட்டங்களை நாங்க தான் கிரியேட் பண்றோம். இப்ப நம்ம நினைக்கலாம் மேம் நம்ம எங்க மேம் கிரியேட் பண்றோம்னு, ஆனா நம்ம ஓட்டு போட்டு வந்த எம்பிக்கள் மூலமாக தான் இப்ப இருக்கக்கூடிய லாஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு வி த பீப்புள். நம்மளே அந்த சட்டத்தை கிரியேட் பண்ணதுக்கு சமமானது. அப்ப இந்த நிமிஷம் எனக்கு தேவையான சட்டத்தை நான் போட முடியும், எனக்கு இது பிடிக்கலன்னா சொல்ல முடியும், எனக்கு இது வேணும்னா கேட்க முடியும். அப்படின்னா அந்த நிமிஷம் என்ன ஒரு இண்டிபெண்டன்ட்னு சொல்லணும். ஆனா அதை இண்டிபெண்டன்ட்னு சொல்லக்கூடாது. இண்டிபெண்டன்ஸ்ன்றது வேற, சாவர்ஜினிட்டின்றது எனக்கு தேவையான சட்டங்களை கூட இயற்ற முடியும்ன்றது சாவர்ஜினிட்டி. புரிஞ்சுதுங்களா? there is no one above me, எனக்கு மேல யாரும் இல்லை அப்படின்றதுதான் அந்த சாவர்ஜினிட்டி. அதனாலதான் அந்த இறையாண்மை இறைவனோட கம்பேர் பண்றோம். he is the supreme இல்ல, அந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா? தசின், அதர்ஸ் எவ்ரிவன் ஓகே தானே? ஃபைன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். சோ கான்ஸ்டிடியூஷனோட பர்பஸ் என்ன? சி இதெல்லாம் நீங்க கான்செப்சுவலா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். புரிஞ்சுட்டு நம்ம நோட்ஸ் திரும்ப ரிவிஷன் பண்ணாலே போதும். யூபிஎஸ்சி கேட்கிற பிரிலிமினரி கொஸ்டின்ல கான்ஸ்டிடியூஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும், அதை ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். சரியா? சோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங். சோ கான்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ரூல்ஸ் தேவை. எதுக்கு? கோஆர்டினேட் பண்ண. ஏன்னா பல வகையான மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ நம்ம எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ண பேசிக் ரூல்ஸ் தேவை. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன? அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ், முடிவுகளை யார் எடுக்கணும்ன்றத டிசைட் பண்றதும் கான்ஸ்டிடியூஷன். இது ரெண்டாவது. மூணாவது ஃபங்க்ஷன் என்ன? இட் இம்போஸ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற கட்டுப்பாட்டையும் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. அண்ட் நாலாவது ஃபங்க்ஷன் ஒரு அழகான சொசைட்டிய நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. கிளியர்? now let us see the major functions of the government. கவர்மெண்டோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா it defines the boundaries of the political community. For example, first நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஒரு புக் வேணும்னா இந்த புக்கு யார ஆதிக்கம் செய்ய போகுதுன்னா கவர்மெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கவர்மெண்ட்னு ஒண்ணு வேணும். இப்ப எப்ப கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் யோசிச்சு பாருங்களேன். when do we create a government? just think. இப்ப உதாரணத்துக்கு let us say like this, a landmass. இது ஒரு landmass. இங்க அங்க மக்கள் இருக்காங்க ஸ்கேட்டர் ஆகி. சரியா? இப்போ இந்த எல்லை வரைக்கும் என்னுடையது
அப்படின்னு ஒரு டெரிட்டரி இருக்கணுமா? அப்ப இந்த லிமிட்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் பீப்புளுமே மைன் அப்படின்னு இருக்கணுமா? அப்ப இந்த பீப்புளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கணுமா? லீடர். அந்த லீடர் இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய ஒரு டீமை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணுமா? ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா லீடர் போயிட்டே இருக்க முடியாது. அப்ப அதை பாக்கிறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணி வைப்பானா? அப்போ அந்த லீடர் வித் த டீம் can I say that they are governing the people and their welfare? Can I say this or not? இது புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒரு இடம் இருக்கு, அங்க நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் ஒரு ஆள தலைவனா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த தலைவன் அந்த மக்களுக்கு வேலை செய்ய ஒரு டீமா அமைச்சு வச்சிருக்கான். அந்த டீம் ஓடி போய் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேலை செய்யுது. அப்ப கேன் ஐ கால் திஸ் டீம் இஸ் கவர்னிங் த பீப்புள் அண்ட் தேர் வெல்ஃபேர்? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? சரி, எனக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னா கூட பரவாயில்ல, தெரியல மேம்னு சொல்லுங்க. ஆனா ரியாக்ட் பண்ணுங்க. இது ட்ரூன்னு சொல்லலாமா? ஓகே ஃபைன். ஏன்னா அதுதானே அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை. ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் செய்வாங்கல்ல. அப்ப இந்த கவர்னிங்ற வேர்டினுடைய நெக்ஸ்ட் பேட்டர்ன் தான் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்னா இந்த லீடரையும் இந்த டீமையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். Are you clear with this point? அப்போ இந்தியாவோட லீடர் யாரு? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிளஸ் அவரோட டீம் யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ இது இந்தியால எல்லா நாட்டிலுமே அந்த லீடர் அவங்க டீம் அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அப்ப கவர்மெண்ட் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெரிட்டரி இருக்கணும். அந்த டெரிட்டரிக்குள்ள மக்கள் இருக்கணும். அந்த மக்களுக்கு ஒரு தலைவன் இருக்கணும். தலைவனுக்கு தொண்டர்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டேட்ன்ற வார்த்தையை கிரியேட் பண்ணவே முடியும். இஸ் தட் ஃபைன்? த வேர்ட் ஸ்டேட். இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம். சரிப்பா, இடம் இருக்கு, மக்கள் இருக்காங்க, தலைவன் நானும் இருக்கேன். ஆனா என்ன ஈஸியா ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறான். அப்ப என்னால அதை ஸ்டேட்னு சொல்ல முடியுமா முடியாதா? Can I call this as a state? Yes or no? Again, I'm repeating. எல்லை இருக்கு, ஒரு நாடு இருக்கு, எல்லை இருக்கு, மக்கள் இருக்காங்க, மனுஷங்க இருக்காங்க, லீடர் இருக்காங்க, அது டீம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வெளியேந்து ஒருத்தன் ஈஸியா என்ன அடிக்கலாம், என்ன மாத்திடலாம், இப்படி இருந்தா அப்போ அத ஸ்டேட் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது? நோ. ஏன் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா தேவை. தலைமை இருந்துட்டா மட்டும் அந்த கூட்டமாயிடுமா? அந்த தலைவனுக்கு அதிகாரம் இருக்கணும். அந்த நாட்டுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி கவர்னன்ஸ் வீக், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஒரே வேர்ட்ல மாத்தலாமா? சவர்ஜினிட்டி. அப்போ ஒரு ஸ்டேட் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? வாட் ஷுட் அ ஸ்டேட் கன்சிஸ்ட் ஆஃப்? அப்ப ஸ்டேட்னா இப்ப நீங்க என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? ஒரு கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரியோட இன்னொரு நேம் ஸ்டேட்னு சொல்லலாம். ஓகே. அப்போ ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் டெரிட்டரி இருக்கணும். டெரிட்டரி இருந்தா மட்டும் போதாது, மக்கள் இருக்கணும். மக்கள் இருந்தா போதாது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் லீடர் பிளஸ் ஒரு டீம் இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தை விட அவங்களுக்கு சாவர்ஜினிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்லெஸ் பீப்புள் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டேட்லெஸ் பீப்புள். கேன் anyone tell me who this is? மக்கள் இருப்பாங்க, கும்பல் கும்பலா மக்கள் இருப்பாங்க, லீடர் இருப்பாங்க. ஆனா அவங்கள ஸ்டேட்லெஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. யூ ஆல் நோ வெரி வெல். மைக்ரண்ட் பீப்புளா? மைக்ரண்ட் பீப்புள் சொல்லலாம். இன்னும் பெஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் திங்க் பண்ணுங்க. யூ பீப்புள் நோ த எக்ஸாம்பிள், அதையும் நான் சொல்றேன். இஸ்ரேல் பாலஸ்டீன் இஷ்யூ. அவங்க யாரு? ஸ்டேட்லெஸ் பீப்புள் அவங்க எல்லாம். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த போக போக நான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றனால கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஆனா போக போக புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அப்போ
இது நாலுமே இருந்தாதான் அதை என்னன்னு சொல்ல முடியும் ஸ்டேட். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாலஸ்தீன்ல என்ன பிரச்சனை? இது இருக்கு, ஆனா இது இல்ல. எங்க டெரிட்டரி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப அதை ஸ்டேட் நான் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. அதனாலதான் உங்க ஸ்டேட்லெஸ் பீப்புள்னு சொன்னேன். மை டியர்ஸ், கிளியர் எவ்ரிவன்? எனி டிஃபிகல்டி? பாலிட்டி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் நமக்கு. ஆனா நியூ வேரியன்ட், புதுசா இருக்கும் நமக்கு பார்க்க. ஆனா இதுல புது புது விஷயங்கள் கத்துக்கக்கூடிய அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா ஜாலியா படிச்சிடலாம். ஏன் நம்ம இப்ப நடந்த டிவிகே மாநாடு, டிவிகே சம்பவம், டிஎம்கே சம்பவம் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி தான் பேசுவோம் பாலிட்டியில. ஆனா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மெமரைஸ் பண்றீங்கன்னு முக்கியம் இல்ல, கான்செப்சுவலி நீ கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கியா சப்ஜெக்ட, இததான் அவன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் மிஸ் பண்றீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வேர்டா பிரேக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சரி. இப்ப லெட் அஸ் கோ டு அவர் டிராஃப்ட். இப்ப இங்க பாருங்க. அப்போ ஃபங்க்ஷன், கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்னுடைய சார், நீங்க யாரும் டச் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பவுண்டரியா அவன் சொல்லணும். அடுத்தது டிக்ளேரிங் த நேச்சர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி. சோ என் நாட்டினுடைய நேச்சர் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியா எடுத்துக்கோங்க. நம்ம டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம், செக்யூலர், எல்லா மதத்தையும், செக்யூலர்னா ஆல் ரிலீஜியன் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம், சரிங்களா? அண்ட் தென் எல்லா மக்களும் ஒண்ணுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா, அதை கவர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலர் சாவர்ஜினிட்டி. இது இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் பாலிட்டியில. இந்த பாப்புலர் என்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா பீப்புள், வேற ஒன்றும் இல்லை. இந்தியால யார் பெரிய ஆளுன்னு கேட்டா பீப்புள், நம்ம தான் பெரிய ஆளு. நம்ம நினைக்கலாம் மைண்ட் வாய்ஸ், எங்களெல்லாம் யாருமே மதிக்கிறாங்கன்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல. இந்தியால உய் சாவதின் அப்படின்னா பீப்புள் ஆர் த சாவதின் பவர். அந்த அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்கும்னா மக்கள் கிட்ட தான் இருக்கும். எப்படி மேம்? எங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க டக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை, இந்தியால யார் பெரிய ஆளுனா மக்கள்னு சொன்னேன், நம்ம கிட்ட தான் இருக்கோம்னு சொன்னேன். அது எப்படி நீங்க யாராவது ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? கேன் யூ பீப்புள் ஜஸ்டிஃபை தட்? ஹவ்? Exactly. Every 5 years once, we have the capacity of voting. And when we don't like someone, we try to change them and we try to bring in new persons. இப்ப கூட, for example, who will be in 2026 Chief Minister of Tamil Nadu? பயங்கர ஹாட்டா போயிட்டு இருக்கேன். டிவிகே தானா? என்னப்பா டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பல ஆண்டாண்டு காலமா இருக்கிறவங்களும் அனுப்பிடலான்றீங்களா? நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் டிவிகே தானா? பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கீங்களே. ஓகே, ஃபைன், எனிதிங். பட் இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் வெரி நார்மல் ஒன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1972ல யோசிச்சு பாருங்களேன், எம்ஜிஆர் அப்படிதான் வந்தாரு. எம்ஜிஆர் இல்லையா சீஃப் மினிஸ்டரா? அந்த மாதிரிதான். சோ பீப்புள் ட்ரை டு சேஞ்ச். அப்போ யார் அங்க பெரிய ஆள்? அப்ப இந்த வேர்ட் கரெக்ட் தானே நமக்கு? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட பாப்புலர் சாவர்ஜினிட்டின்றது சரியான வேர்டு தானே? அதுல சந்தேகம் வேண்டாமே. இட்ஸ் a perfect word. Now let us go here. The nature, identity and the value. Constitution act as a national building instrument. They express a country's value, history, culture and identity. And நம்மளோட ஐடென்டிட்டின்னு சொல்லும் போது இதெல்லாம் நம்மளோட ஐடென்டிட்டி தானே. இந்தியானாலே நம்ம பிளாக் வித்தியாசமா காமிக்கப்படும், நம்ம ஆந்தம் டிஃப்ரெண்டா இருக்கும், அண்ட் நம்மளோட சிம்பிள், நம்ம கீழே கொடுக்குற கேப்ஷன்ஸ் எல்லாமே சத்தியமேவ ஜெயதே. அப்ப இது எல்லாமே நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சேஃப்கார்ட் பண்ணணும், அது அவங்களோட வேலை. அண்ட் கவர்மெண்ட் அதை மட்டும் சொன்னா போதாது, நமக்கான ரைட்ஸ் என்ன, நமக்கான டியூட்டிஸ் என்ன, நம்ம அதை செய்யலைன்னா என்னென்னலாம் நம்மள தண்டிப்பான், அதையும் சேர்த்து டிஃபைன் பண்ணணும். இது எல்லாத்துக்கு கூட பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கிரியேட் பண்ணி அதை ஒழுங்கா ரெகுலேட் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டேட், ஒரு நாடு, அந்த நாட்டை பார்த்துக்க ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாத்தையும் ஏன் பார்க்கணும்னா, இது எல்லாம் எதை அடிப்படையா வச்சு கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த புக்கு கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்டை எப்படி ரூல்ஸ் மேக் பண்ணணும்,
எவ்வளவு பவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்பட்டுதான் பவர்ஸ் கொடுக்க முடியுமே தவிர அதை தாண்டி பவர்ஸ் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஆர் யூ கிளியர்? உதாரணத்துக்கு இப்ப லெட் மீ டெல் யூ ஹூ த லெஜிஸ்லேச்சர் இஸ். லெஜிஸ்லேச்சர்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள், சரியா? எக்ஸிகியூட்டிவ்ன்றது நம்மளோட பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்கெல்லாம். ஜுடிஷியரின்றது நம்ம சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ். கிளியர்? இப்போ இந்தியால கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு வச்சுப்போம், கவர்மெண்ட் இஸ் டிசைடிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்போம். கண்டிப்பா இந்த 3 பேர்ல யாருக்கு கவர்மெண்ட் அதிக பவர்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் யாருக்கு பவர்ஸ் நிறைய கொடுப்பாங்க? சப்போஸ் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்லாம இருந்தா, ஒரு அசம்ஷன் சொல்லுங்க, டு whom it would have been? கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? நான் உயிரோட இருக்க வரைக்கும் ஐ ஷுட் பி த டான் அப்படின்னு. எக்ஸிகியூட்டிவ் வில் ஹாவ் அப்சல்யூட் பவர். அப்சல்யூட் பவர் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. பட் இப்ப முடியுமானா நோ. ஏன் நோனா, நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. இந்த லிமிட்டேஷனை யாரு மேம் சொன்னாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லிட்டான். இங்க பாருப்பா இந்தியா, இங்க லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி யார் யாருக்கு எவ்வளவு பவர்ஸ் கொடுக்கணுமோ அது லிமிட்டடா தான் கொடுக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கான். இந்த வேர்ட் அப்சல்யூட்ன்றது என்ன மீனிங்னா முழுமையானதுன்னு சொல்லுவோம். நான் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னா ஐ ஹாவ் த அப்சல்யூட் பவர். புரியுதுங்களா? பட் இந்தியால அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்களா? And then when it comes here, dividing or sharing of power between the levels of government, different levels of governmentலயே நம்ம பவர்ஸை ஷேர் பண்ணுவோம். அப்போ பவர்ஸை ஷேர் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் அதிக பவர், இன்னொரு கவர்மெண்ட் கம்மி பவர்னு இல்லாம எல்லா லெவல்லையுமே பவர்ஸை பிரிச்சு கொடுக்கும் போது எல்லாமே சரிசமமா வாழறதுக்கான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்தியால என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு பல மொழிகள், அதுவே பெரிய பிரச்சனை தான். அதனாலதான் நம்ம எல்லா லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்குமே பவர்ஸை பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, சிம்பிளா சம் அப் பண்ணோம்னா, the constitution does much more than setting up a government. It defines the territory, it defines the sovereignty, it expresses the national. Somebody is writing on my board. Okay, it expresses the national identity. இது வரைக்கும் புரிஞ்சுதா? டெரிட்டரி, சாவர்ஜினிட்டி, ஐடென்டிட்டி, இது மூணுமே கொடுக்கறது தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். அண்ட் இட் டிஃபைன்ஸ் த ரைட்ஸ், இட் எஸ்டாப்ளிஷ் அ இன்ஸ்டிடியூஷன், இட் கிவ்ஸ் த பவர் டு கவர்ன் த பீப்புள் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்ட் த பீப்புள். ஓகே, so far clear? ஏன்னா இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனே நல்ல கான்ஸ்டிடியூஷன், கெட்ட கான்ஸ்டிடியூஷன் பிரிக்க முடியுமா? குட் அண்ட் பேட். அப்ப குட் கான்ஸ்டிடியூஷனுக்கு there should be some qualities, right? So we are going to discuss about the qualities of it. A good constitution is one that effectively governs a society by balancing stability with adaptability, limiting government power, and ensuring the liberty and the welfare of its citizen. அப்ப மக்களோட வெல்ஃபேர் முக்கியம், லிமிட்டெட் கவர்மெண்டல் பவர், சொசைட்டி முக்கியம். இது எல்லாத்த பத்தியுமே எஃபெக்டிவா கவர்ன் பண்றதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷன்ல ரூல்ஸ் கிளியரா இருக்கும், அததான் நம்ம குட் கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியும். இப்ப அதையுமே ரெண்டா பிரிச்சிடலாம், ஸ்ட்ரக்சரல் அண்ட் சப்ஸ்டாண்டிவ் ஃபீச்சர்னு. ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ன்றது என்னன்னா, கிளியரா இருக்கணும் கான்ஸ்டிடியூஷன், குழப்பம் மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்களுக்கு கோர்ஸ் ஆரம்பிச்சோன்னு நான் ஒரு புக்கு கொடுப்பேன். அந்த புக்கை அனுப்பும் போது நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த புக்கு ரொம்ப குழப்பமா இருக்கேன்ட்டு. அப்படிலாம் கிடையாது, குழப்பமே குழப்பாது. காரணம் என்னன்னா, அதை கிளியரா படிச்சு பார்க்கும்போது யூ வில் ஃபீல் இட் வெரி சிம்பிள் அண்ட் அடாப்டபிள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ வெரி சிம்பிள் ட்ராஃப்ட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ், மோர் கன்சைன்ஸ். அதாவது கான்சியஸ்னஸ் அடிப்படையா வச்சு எல்லாருக்கும் தேவையானதை கிளியரா எழுதி ஒண்ணு இன்னொன்னு ஓவர்லாப் பண்ணாத அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெட்யூல்டு காஸ்டினுடைய ரைட்ஸை ஒரு பேக்வர்ட் காஸ்ட் பறிக்கக்கூடிய அளவுக்கு வைக்காம, இவனுக்கு தேவையான ரிசர்வேஷன், இவனுக்கு தேவையான ரிசர்வேஷன் தனியா கிளியரா எழுதியிருப்பாங்க. அப்போ யாரும் யாரோட ரைட்ஸும் ஓவர்லாப்போ இல்ல டிஸ்டர்போ பண்ண
முடியாது. It's a balance of flexibility and rigidity. Rigidity is necessary to protect the core principles and ensure stability, preventing temporary political majority from changing fundamental law on a whim. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டியூஷன்றது ரொம்ப பிளெக்சிபிளாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரிஜிடாவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கான்ஸ்டியூஷன் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இட் மீன்ஸ் சில விஷயங்களை மாத்தவே முடியாது, அதே மீறி மாத்தணும்னா ரொம்ப டஃப் ப்ராசஸ். சில விஷயத்தை ஈஸியா மாத்தலாம். அப்ப பிளெக்சிபிலிட்டின்ற வார்த்தை ஈஸியாக மாத்தக்கூடியவை. ரிஜிடிட்டின்றது அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது. மாத்தலாம், ஈஸியா மாத்த முடியாது, அவ்வளவுதான். ஆனா ரெண்டு ஃபீச்சருமே இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த கான்ஸ்டியூஷனோட வேல்யூஸ், அகைன் நான் சொல்றேன், பாதுகாக்கப்படும். அண்ட் அந்த புக்கை சுப்ரீமா வச்சிருப்பாங்க. நீயும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை. அந்த புக் என்ன சொல்லுதோ அதுதான் நீயும் கேட்கணும், நானும் கேட்கணும். அதுதான் சுப்ரீம். புரிஞ்சுதுங்களா? இதே சப்ஸ்டாண்டிவ் ஃபீச்சர்னா என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, அதாவது அது ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுது. இது அடிஷனல் வேல்யூஸ் பத்தி பேசுது. சப்ஸ்டாண்டிவ்னா அடிஷனல் குவாலிட்டி, பீப்புளோட ரைட்ஸ் பத்தி, அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் 3 பேருக்கும் இடைப்பட்ட ரைட்ஸை பிரிச்சு கொடுத்துருக்கு பவர்ஸை. யார் யாருக்கு? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இவன் தப்பு பண்ணினா இவனை கேட்கணும், இவன் தப்பு பண்ணா இவன் கேட்கணும் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு செக்மெண்ட் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கு. அண்ட் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவோம் ரூல் ஆஃப் லாவை. இட் மீன்ஸ் லா என்ன சொல்லுதோ அதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஒரு நல்ல கான்ஸ்டியூஷன் தெளிவா இருக்கும், வெளிப்படையா இருக்கும். சும்மா அதுல என்ன ஒரே குழப்பமா இருக்கே அப்படி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி கிளியர். இது தப்பாச்சுன்னா இவங்களை கேளுங்கன்ற அக்கௌண்டபிலிட்டியையும் கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கோம். அண்ட் த லாஸ்ட் இஸ் நம்ம நாட்டினுடைய கொள்கைகள் என்னென்னவோ அதை வெளிப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் சி சர்டன் கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா, I'll explain. Okay, அந்த கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க சில ட்ரைபல் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அந்த ட்ரைபல் பீப்புளோட கொள்கை வித்தியாசமா இருக்கும். ஆனா அததான் வேல்யூஸா வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அதுதான் வேல்யூஸா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இந்தியாவோட பாலிசி என்ன? டெமோக்ரஸி, செக்யூலரிசம், ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் நம்மளோட நேஷனல் வேல்யூஸ். அப்ப இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை செட் பண்ணிருக்கோம். ட்ரியோன்றது ஒண்ணும் இல்ல, மும்மூர்த்திகள்னு சொல்றதுதான். ஓகே, சோ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அப்படி சொல்லுவோம். இப்ப அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனலிசம். அது என்ன மேம் லிசம்? அப்ப கான்ஸ்டிடியூஷனும் கான்ஸ்டிடியூஷனலிசமும் ஒண்ணு கிடையாதான்னு கேட்டா ஒண்ணு கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்றது புக்கு, அந்த புக்ல வேல்யூ இருக்கு, அதை எழுதி வச்சிருக்கோம், அதை அழகா கிளியரா வச்சிருக்கோம், அது புக்கு, அவ்வளவுதான். ஆனா இந்த இசம்னு போடுறோம் பாங்க, அந்த இசம்னு வந்தாலே டேஞ்சரஸ் தான் நமக்கு. ஏன் டேஞ்சரஸ் யோசிப்பாங்களேன். செக்யூலரிசம், புத்திசம், ஜெயினிசம், எந்த இசம்ஸ் வந்துட்டாலுமே நமக்கு பிரச்சனை கூடவே வந்துருமா? அதே மாதிரிதான் இது. கான்ஸ்டிடியூஷனலிசம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி. And it is the governing principle that emphasize limited government powers. அப்போ கான்ஸ்டிடியூஷன் இருந்தா, இந்த 3 ஃபீச்சர் இருந்ததுன்னா அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனலிசம்னு சொல்லலாம். அந்த 3 ஃபீச்சர் என்ன? ஒன்னு, லிமிடெட் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு லிமிட்டா தான் பவர் கொடுக்கணும். அண்ட் அதை தட்டி கேட்கவோ அல்லது இவங்க சட்டம் அமைக்கவோ லீகல் ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இவங்க 3 பேருக்கும் இடையே பவர் பிரிச்சு இருக்கணும், செப்பரேஷன் ஆஃப் பவர். அப்போ அண்ட் இது கூடவே இன்னொன்னு என்ன? ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் பாதுகாப்பா இருக்கணும். அப்ப அந்த வேல்யூஸை செயல்படுத்தினா, when we implement the value. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுத்தேனா, இப்ப அந்த வேல்யூஸ் எல்லாம் எந்த நாட்டுல இம்ப்ளிமெண்ட் ஒழுங்கா பண்ணிருக்காங்களோ அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டிடியூஷனலிசம்னு சொல்றோம். கிளியர்? கான்ஸ்டிடியூஷனுக்கும் கான்ஸ்டிடியூஷனலிசமுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்டாட்டிக் புக், அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? கான்ஸ்டிடியூஷனலிசம். அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, the goal is to prevent arbitrary rule and accountability and make both government official and citizen
சப்ஜெக்ட் டு த லா. கவர்மெண்ட் அபிஷியல்ஸா இருக்கட்டும், சிட்டிசன்ஸா இருக்கட்டும், சட்டத்துக்கு உட்பட்டவங்களா மாத்தணும். அதுதான் இதனுடைய கோல். யாரும் சட்டத்தை அத்துமீறி நடந்துடாத அளவுக்கு பாதுகாக்கணும். ஓகே, அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசமினுடைய முக்கியமான வேலையா. இப்ப எவல்யூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலிசம். கான்ஸ்டிடியூஷனலிசம் எப்ப வந்தது, எப்படி வந்தது? ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சானா வரல. நமக்கு இந்த 1215 AD ஒரு கிங் இருந்தார், கிங் ஜான். JOHN எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகே, ஜான், JOHN போட்டுக்கலாம். கிங் ஜான். இந்த கிங் ஜான் எப்படின்னா ரொம்ப சோம்பேறியான அரசன். இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிடுவான். காலி பண்ணிட்டு பணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒரு 80% டாக்ஸ் கேட்பான் பீப்புள் கிட்ட மறுபடியும் வந்து. இப்படியே போகும்போது அந்த கண்ட்ரி பீப்புள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவன் கிங் ஆச்சேன்னு இவனை மதிச்சா நம்மள ரொம்ப பாடுபடுத்தலானே, இவனை ஏதாவது செஞ்சாகணும் சார் அப்படின்னு சொல்லி அந்த கிங்க அடைச்சு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க. என்னன்ட்டு, இனி எங்களோட விருப்பம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு சைன் போடு அப்படின்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு பாருங்க, வித் லிமிடெட் கவர்மெண்ட். இப்போ அந்த பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இருக்க ஹூ இஸ் த டான் சொல்லுங்க. யூகேல அந்த பேப்பர்ல கிங் ஜான் சைன் போடுற வரைக்கும் ஹூ வாஸ் த டான் ஆஃப் தட் கண்ட்ரி? அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா நான் கேட்கலையே. கிங். இப்ப கிங் சைன் பண்ணிட்டாரு, ஹூ இஸ் த டான்? ஹூ இஸ் த டான்? சிம்பிள், அவ்வளவுதான் அங்க சொல்றாங்க. அப்போ முன்னாடி அரசன், இப்ப மக்கள். ஏன் இப்ப மக்கள்னா, இப்ப கவர்மெண்ட் அந்த கிங்குக்கே லிமிடெட் பவர் தான். நான் சொல்றதா நீ செய்யணும். இட் லிமிட்டட் த அப்சல்யூட் பவர் ஆஃப் த கிங். கிளியர்? அப்போ எங்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்கோ அப்ப அங்கெல்லாம் கேன் ஐ சே கான்ஸ்டிடியூஷனலிசம் எக்ஸிஸ்ட் எழுதலாமா? கேன் ஐ சே? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. புக் இருக்கு, ஆனா அந்த புக்ல வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகள் லிமிடேஷன்ஸ் பத்தி சொல்லலைன்னா அப்ப நான் அந்த என்னன்னு சொல்லுவேன்? லெட் மீ டிரா டயக்ராம். See, there's a book. இங்க கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல எந்த விதமான லிமிடேஷன்ஸும் சொல்லல. சரியா? பட் there's another book called book 2. இதையும் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க, ஆனா இதுல லிமிடேஷன்ஸ் பத்தி கிளியரா இருக்கு. சரியா? இப்ப let us take this is UK and this is Indiaன்னு வச்சுப்போம். இப்ப இந்த ரெண்டு நாட்டுல எந்த நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் இருக்கு? In which country constitution is there? இந்தியாவா, யூகேவா, இல்ல போத்தா? போத். கான்ஸ்டிடியூஷன்றது ரெண்டு நாட்டுலயும் தானே இருக்குன்னு நானு. சோ கான்ஸ்டிடியூஷன் எந்த நாட்டுல இருக்குன்னு கேட்டா the answer is both. சரியா? பட் இப்ப எனக்கு ரெண்டாவது கேள்வி, எந்த நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் அந்த இசம் இருக்கு இல்லையா, லிசம், இது எந்த நாட்டுல இருக்கு? எக்ஸாக்ட்லி, இந்தியா. ஆர் யூ கிளியர் நவ? இப்ப வித்தியாசம் புரிஞ்சது இல்ல? இவ்வளவுதான் அங்க மேட்டர்ஸ். சிம்பிள். இப்ப சொல்லுங்க, is the constitution and the constitutional values are too tough for you to understand? Especially new learners யாராவது இருந்தீங்கன்னா. இவ்வளவுதான் விஷயமே. இதுதான் நம்ம புக்ல என்ன பண்ணுவோம்னா பேசேஜா கொடுத்து படிக்கிற நம்மளையும் குழப்பி விட்டு அவனும் ஒரு வழியாகி நம்மள டோட்டலா சப்ஜெக்ட் விட்டு ஓட வச்சிட்டு. பட் நமக்கு இது தேவையில்லை. இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். நீங்க நம்ம நோட்ஸை கிளியரா படிச்சுட்டு என்சிஆர்டி, இன்ஃபேக்ட் என்சிஆர்டிக்குமே உங்களுக்கு சில கிளாஸஸ் நடக்கும் முக்கியமான சாப்டர்ஸ்க்கெல்லாம். ஓகே, அப்ப அதை மட்டும் நம்ம படிச்சாலே போதும். உங்களுக்கு நாங்க புக்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா புக்ஸ் படிக்கலாம். நம்ம நோட்ஸை படிச்சுட்டு புக்கை படிங்க. டைரக்டா புக்கை படிக்காது, எந்த புக்கா இருக்கட்டும். ஏன் நாங்களே சில புக் மெட்டீரியல்ஸ் அனுப்பும், அதை கூட நம்ம நோட்ஸ் படிச்சுட்டு தான் அதை படிக்கணும். எப்படி படிக்கணும்னு நாங்க சொல்லுவோம். சரியா? நம்ம அடுத்தது போகலாமா?
இப்ப இங்க பாருங்களேன், என்லைட்டன்மெண்ட் ஏதாவது வரும்போது ஜான் லாக்கி, மாண்டெஸ்கியூ இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷன்னா 2 விஷயம் இருக்கணும்னு. என்னென்னப்பா இருக்கணும்? செப்பரேஷன் ஆஃப் பவர். ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷன்ல பவர் செப்பரேட் பண்ணி வைக்கணுமா. 2வது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்றாங்க. அப்ப இது 2மே இருந்தாதான் அது நல்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுது. சரி, அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் மாடர்ன் எக்ஸாம்பிள் தான் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஒத்துக்கலாம். ஏன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலாந்து காணாம போக்கிட்டாங்க. ஆனா அழகா புக் பேட்டர்ன்ல எழுதி வச்சது யூஎஸ் தான். ஓகேயா? ஆனா அவன் என்ன பண்ணா, அழகா கான்ஸ்டிடியூஷனையும் கிரியேட் பண்ணா, கான்ஸ்டிடியூஷனலிசமையும் சேர்த்து கிரியேட் பண்ணிட்டான். பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு லிமிடெட் பவர்ஸ். அடுத்தது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்தது. இதுலயும் it spread constitutionalism globally by giving human rights the high value. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ கான்ஸ்டிடியூஷன் வச்சது என்ன வேணாலும் வச்சது, ஆனா அங்க ஹியூமன் ரைட்ஸுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப இன்டைரக்டா, கேன் ஐ சே நாட் டைரக்ட்லி பட் indirectly it also created a limitation. ஹியூமன் ரைட்ஸை தாண்டி எதுவும் செய்யக்கூடாதுன்னு போது அதுவுமே ஒரு வகையான லிமிடேஷனா போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காமனா லெட்டஸ்டே நான் ஒரு பெரிய கம்யூனிட்டியில மெம்பர்னு வச்சுப்போம். எனக்குன்னு தனியா கம்பெனி இருக்கு, ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன். ஆனா ஒரு பெரிய கம்யூனிட்டியோட மெம்பர், அந்த கம்யூனிட்டி ஒரு ரூல்ஸ் போடுறான். இனி நம்ம கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க்கர்ஸ்க்கு இவ்வளவுதான் நீங்க வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு லிமிடேஷன் இன்டைரக்டா போடும்போது, ஆஸ் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி, என் கம்பெனிலயும் நான் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. அப்ப இன்டைரக்டா லிமிடேஷன் கிரியேட் ஆகுதா? அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இப்போ கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும்? லீகல் சுப்ரமசி, அதாவது கான்ஸ்டிடியூஷனை உயர்ந்த நிலையில இருக்குன்னு சொல்லணும். ரூல் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தை கிளியரா ஃபாலோ பண்ணணும். எனக்கு பிடிச்ச மாதிரி புக் எழுதக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவா பயன்படக்கூடிய அளவுக்கு புக் எழுதணும். அண்ட் கவர்மெண்ட்டுக்கு லிமிடெட் பவர்ஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல நாளைக்கு யார் வந்தாலுமே நம்மள எதுவும் பண்ணாத அளவுக்கு லிமிடெட் பவர். செப்பரேஷன் ஆஃப் பவர், நான் சொன்ன மாதிரி எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரிக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துடணும். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், லெஜிஸ்லேச்சர் தப்பு பண்ணா ஜுடிஷியரி, ஜுடிஷியரி தப்பு பண்ணா எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு கிளியரா செக் வச்சு வச்சிடணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ், இட் கேரண்டீஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் த லீகல் ரெமடிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அழகா ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கணும். அது கிடைக்கலன்னா எனக்கு கோர்ட்ல போயிட்டு அதுக்கு ஒரு தீர்வு, ரெமடிஸும் கொடுக்கணும். அண்ட் த லாஸ்ட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. தப்பான விஷயம் செயல்படாம யாராவது கான்ஸ்டிடியூஷனை வயோலேட் பண்ணினா அதற்கான ரிவ்யூ தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது எல்லாமே இருந்துச்சுன்னா அப்ப அந்த நாட்டை என்னன்னு சொல்லலாம்? நம்ம வெறும் கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். வாட் டு வி சே? வி சே தட் தேர் எக்ஸிஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலிசம் ஆல்சோ. கிளியர் வித் தீஸ் டூ? உங்களுக்கு சின்ன கம்பேரிட்டிவ்மே நான் கொடுத்திருக்கேன், நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. ஓகே, இப்ப இந்தியால கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு தெரியும், கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கான்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணும்ல. இருக்கு. ஆர்டிகிள் 13 மறைமுகமா ஏதாவது லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வயோலேட் பண்ணுச்சுன்னா அதை வாய்டுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. இது என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்பதான் நம்ம பார்த்தோம், ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ஒன் ஆஃப் அ ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஆர்டிகிள் 14 ரூல் ஆஃப் லா அண்ட் ஈக்வாலிட்டி, கான்ஸ்டிடியூஷனலிசம். அப்ப மேல பார்த்த அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத நம்ம ஃபர்தர் படிக்க படிக்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் 2 ஆர்டிகிள் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம அங்கங்க படிப்போம். அந்தந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம புக்குக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்றோம்? we have constitution as well as constitutionalism. okay, இப்ப எங்க கான்ஸ்டிடியூஷனலிசம் சிம்பிளா ஒரு ஒன் வேர்ட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராவது as a statement. Can someone explain me in one word as a statement? Sorry, in one line as a statement. உங்களுக்கு தோன்றது போடுங்க, அதுல மிஸ்டேக்ஸ் இருந்தா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்.
Constitution's limitation, very good. Limited power, very good, super. Any other would like to try? It is a book where whole country then based on it. Okay. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் சொன்னாலே கான்ஸ்டிடியூஷனலிசம் பொலிட்டிக்கல் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இம்ப்ளைஸ் ஆன் சொசைட்டி சூப்பர் கிவ் பவர் டு பீப்புள் வெரி குட் பவர் ஆஃப் பீப்புள் டன் அவ்வளவுதான் வெரி குட் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல இது அகைன் கீழே சம்மப் பண்ணிருக்கேன் பாருங்க கான்ஸ்டிடியூஷன்ன்றது ரூல் புக் கான்ஸ்டிடியூஷனலிசம்ன்றது லிமிட்டிங் பவர் என்ஷூரிங் த ரூல் புக் இஸ் ஃபாலோட் அந்த புக் எல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறது கான்ஸ்டிடியூஷனலிசம் இப்ப அடுத்து உங்களுக்கு புதுசா இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றேன் ஷல் ஐ கண்டினியூ ஏன்னா இன்னும் இன்னைக்கு ஆயுத பூஜை என்ன திட்டிட்டே நீங்க கிளாஸ்ல உட்காந்து இருப்பீங்க லீவ் அதுமா கிளாஸ் வச்சிருக்கீங்க நீங்க எங்களுக்குன்ட்டு ஓகே இல்லையா இதை மட்டும் நம்ம முடிச்சிடலாம் ஓகே ஏன்னா எடுத்துட்டோம் நம்ம இதை முடிச்சாச்சுன்னா ஸோ என்ரோல் பண்ணாம இருந்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் 5 டே செஷன் வந்து ஓப்பன் டு ஆல் தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நியூ லேர்னர்ஸ் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ என்ரோல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் நான் கொடுத்துருவேன் ஓகே என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் திஸ் டாக்குமெண்ட் போத் மார்க்டு அண்ட் அன்மார்க்டு வேணும் அப்படின்னா இதுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் பண்ணுங்க ஆஃப்டர் த கிளாஸ் உங்களுக்கு இது ஷேர் ஆகும் சரியா அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் 5 to 6 செஷன்ஸ் இஸ் ஓப்பன் டு ஆல் நீங்க இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் போதே நம்ம எவ்வளவு சிம்பிளைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போவோன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் பிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்போ மொராலிட்டி இப்போ கான்ஸ்டியூஷனலிசம்னா அதை செயல்படுத்துறது சம் மொராலிட்டி என்ன முறைக்கிற மாதிரியே இருக்கே மேம் அப்படின்னு தோணும் பட் வி ஹேவ் டு நோ வாட் இஸ் மொராலிட்டி இல்லையா சரி it refers to the principle, value, the spirit of the constitution that guide the behavior of both the government, authority and the citizen. அப்போ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்றது அந்த புக்குக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னா அந்த வேல்யூஸ் தான் மொராலிட்டின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி புக்ல டெமோக்ரஸி பத்தி எழுதியிருக்கு ஈக்குவாலிட்டி பத்தி எழுதியிருக்கு அப்ப டெமோக்ரஸி ஈக்குவாலிட்டி இதெல்லாம் என்னது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு சொல்றோம் அதனுடைய ஆத்மா ஓகே த ஸ்பிரிட் ஆர் த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே கான்ஸ்டியூஷன் புக்ல இருந்து ஈக்குவாலிட்டின்ற வேர்டை எடுத்துடுறாங்க எடுக்க முடியுமா இல்ல எடுத்தா ஒத்துப்பீங்களா இனி யாரையும் சமமா பார்க்க கூடாது ஆண் பெண் சமம் எல்லாம் யாராவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்றாங்க கேன் வி அக்செப்ட் தட் என்ன எல்லாம் கம்முன்னு இருக்கீங்க நோவா ஏன் ஏன்னா அதான் நம்ம முக்கியம் தோணுது இல்ல அப்ப அதுதான் மொராலிட்டி அப்போ ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா நமக்கு கோவம் வருது இல்லையா முறைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு we call them as constitutional morality for example secularism இனி ஹிந்துயிசம் மட்டும்தான் நோ அதர் ரிலிஜன் அப்படின்னா அதுவுமே கான்ஸ்டியூஷனோட வேல்யூஸ் அப்ப அது கான்ஸ்டியூஷனோட மொராலிட்டி ஓகே அப்ப எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துட்டா நாடு கெட்டு போயிடுமோ அது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி The concept was introduced by George Joti, a British philosopher actually. He described that CM as a paramount reverse for the form of constitution. இதுக்கு என்ன மீனிங்னா paramount reverence அப்படின்றதுக்கு மீனிங் கான்ஸ்டியூஷனினுடைய வெளிப்பாடு யார் அப்படின்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் தான் அப்போ அவங்க தான் அந்த கான்ஸ்டியூஷனோட வேல்யூஸ் போகாத அளவுக்கு பாதுகாக்கணுமா அப்படி பாதுகாத்தாதான் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி சேஃப்கார்ட் ஆகும்ன்றாங்க இன் இந்தியா B.R. Ambedkar was the one who first time used it நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல புக்குக்குள்ள எழுதுற எல்லாமே இட் இஸ் அ வேல்யூ இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு B.R. Ambedkar பேசியிருப்பார் ஓகே அப்போ what are the pillars பாருங்க constitutional value rule of law democracy fundamental rights separation of power
இது எல்லாமே த பில்லர்ஸ் ஆஃப் த மொராலிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை வார்த்தைகளுமே வேல்யூஸ் தான். அப்ப அது எல்லாமே என்ன? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியினுடைய பில்லர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, செக்யூலரிசம். செக்யூலரிசம்னா ஆல் ரிலீஜன் ஆர் ஈக்குவல். ஃபெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட்னஸ், அனைத்து ஆணும் பெண்ணும் அண்ணன் தம்பிதான் அப்படின்ற பிரதர்ஹுட்னஸ், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். அப்ப இது எல்லாமே என்னோட வேல்யூஸ் தான். அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இததான் எக்ஸாம்ல கேட்பான். எக்ஸாம்ல என்ன பண்ணுவான்னா, சரி நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் பேப்பர் நீங்க கொஸ்டின் பேப்பர் வேணா கூட எடுத்துப்பாங்க. சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒரு வேர்டை வச்சு கேட்டோம்னா நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்? என்னவோ புதுசா கேட்டிருக்கானோ. ஏன்னா அந்த வேர்டுக்கான சென்ஸ் நமக்கு தெரியாததுனால குழம்பி போயிடும். ஆனா இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா பிவைக்யூஸ் எடுத்து கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி வச்சு ஓகே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிப்பாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு யூ வில் ஷியோர்லி மேக் இட். ஓகே, அப்போ நல்லா பாத்துக்கோங்க. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன், எத்திக்கல் கவர்னன்ஸ். எத்திக்கல் கவர்னன்ஸ் என்ன? வெளிப்படையா இருக்கணும், அக்கௌண்டபிளா இருக்கணும். இந்த தப்பு நடந்துச்சுன்னா நான் தான் காரணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரூர்ல சம்பவம் நடந்தா சீஃப் மினிஸ்டர் நான் தான் காரணம்னு சொன்னா தட் இஸ் அக்கௌண்டபிள், தட் இஸ் எத்திக்கல் கவர்னன்ஸ். அப்போ இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இன் இந்தியன் கான்டெக்ட். நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா சொல்லியிருக்கான்னு கேட்டா எங்கேயுமே சொல்லல. ஆனா இன்டைரக்டா சொல்லி வச்சிருக்கோம் அங்கங்க. பிரியாம்பிள்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல, டிபிஎஸ்பில எல்லாம் அங்கங்க மறைமுகமா கொடுத்து 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 இதெல்லாம் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு பலப்படுத்தி வச்சிருக்கோம். இட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பை த சுப்ரீம் கோர்ட். சரி மேம் பலப்படுத்தி வச்சிருக்கோம், ஆனா அதை யார் மேம் நமக்கு பாதுகாத்து கொடுக்கறதுன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட். அந்த வேலையை ஒரு ஆள் கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். மேம் கேன் வி சே த வேர்ட் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் கால்? எல்லா வேர்டுமேன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன் அங்கங்கன்ட்டு. விச் எவர் இஸ் த ஃபவுண்டிங் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் தனியா பிரியாம்பிள்ல இருக்குல்ல, பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் க்ளூ உங்களுக்கு இதான். நம்ம அடுத்த பிரியாம்பிள் தான் படிப்போம் சாப்டர். அந்த பிரியாம்பிள் அந்த பேஜ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிப்பா. அதை அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது என்னது? கான்ஸ்டிடியூஷனலிசம். சிம்பிள். ஆர் யூ பீப்புள் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ? கான்ஸ்டிடியூஷன், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதை ஒழுங்கா செயல்படுத்தினா தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலிசம். ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்களேன் கேசஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் பத்தி பல கேஸ் நடந்துச்சு. இதுல இந்த கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேர்ட்ஸ் எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர். எஸ்பி குப்தா கேஸ் இது என்னன்னா பிரீச் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் அத்துமீறி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த கேஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. நாஸ் ஃபவுண்டேஷன்லயுமே பப்ளிக் மொராலிட்டின்ற வார்த்தையை பேசியிருப்பாங்க. பப்ளிக் மொராலிட்டினா பொதுமக்களின் ஒழுக்கம், ஒழுக்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. மனோஜ் நருல் இதுல கான்ஸ்டிடியூஷன் சொல்ற விஷயங்களை செயல்படுத்துறது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்தியன் யங் லாயர், ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் என்ஷோர்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இது சிஎம்ன்றது சீஃப் மினிஸ்டர் இல்ல, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இங்க ரிலீஜியஸ் கஸ்டம்ஸா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியானா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தான் முக்கியம்ன்றாங்க. இதுல கான்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸும் முக்கியம், மொராலிட்டியும் முக்கியம். அதுதான் இங்க ஈக்குவல் டு சிம்பிள், இங்க கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்திருக்கேன் சிம்பாலிக்கா. ஓகே, அதே மாதிரி இந்த நவத்தேஜ் சிங் இந்த கேசஸ் எல்லாமே மறுபடியும் அகைன் we will see again in classes or the classes goes on. அந்தந்த சாப்டர்ல திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுத்திருக்கேன் அந்த கேசஸ். என்னன்னா மேம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேசஸ கொடுத்துட்டே இருக்காங்களேன்னு பயப்பட வேண்டாம். கேசஸ் நான் அங்கங்க கொடுக்க கொடுக்க நீங்க எத்தனை வாட்டி படிக்கிறீங்களோ உங்களுக்கு இதனுடைய இம்பாக்ட் இப்ப தெரியாது.
கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல நீங்க ஒரு நிமிஷம் என்ன நினைச்சு பாப்பீங்க. அதனால கொடுக்கும் போது அது எல்லாத்தையும் அங்கங்க நான் என்ன கொடுக்குறேனோ அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப இந்த கேஸ்ல நவதேஜ் சிங் ஜோ கேஸ்ல டீகிரிமினலைஸ்டு ஹோமோசெக்சுவாலிட்டி இதுவுமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு உட்படுத்தி தான் நாங்க கொடுத்தோம், அவங்களோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேசஸ்ல எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி பேசப்பட்ட கேசஸ். இப்ப இந்த மொராலிட்டிக்கும் சில நெகட்டிவ் சில சேலஞ்சஸ் இருக்கும்ல. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், நான் கஷ்டப்பட்டு மொராலிட்டி இன்செர்ட் பண்ணி செயல்படுத்த பார்த்தா பாலிடிக்ஸ் வந்து நிற்கும். இன்னொரு சைடு ஜுடிஷியரி வந்து நிற்பான், ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ரெஸ்ட்ரெயின். இன்னொரு சைடு என்போர்ஸ்மெண்ட், அதை செயல்படுத்துறதுக்கு அவ்வளோ டிலே ஆகும். ஏன்னா மக்களுக்கு அதை பத்தி தெரியாது. யோசிப்பாங்களேன், நம்மளே இந்த ஃபீல்டுக்குள்ள வரலன்னா கான்ஸ்டியூஷன் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போமா? ரோட்ல போயிட்டு ஒரு ரோட்ல நடந்து போகக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட போய் டு யூ நோ வாட் அ கான்ஸ்டியூஷன் இஸ் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். போப்பா, வேலை இல்லை, சம்பந்தமே இல்லாம ஏதோ கேட்டுட்டு இருக்கே அப்படின்வாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த புக் எவ்வளவு முக்கியமான புக்குன்னு we know, but is everyone aware of it? அதுதான். அப்ப lack of awareness is also a weakness of constitutional morality. அப்ப இதெல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக தான் நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்லயே இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்ப கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு என்னென்ன இருக்கணுமா? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பிரிட், எத்திக்கல் கவர்னன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல் ஆஃப் லா, எல்லாரையும் சமமா சட்டம் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தா அதை நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ let us have a look at this constitutional government and its definition. It is a form of government that operates according to the principles and rules by the constitution. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அதை நம்ம என்னன்னு சொன்னோம்? கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொன்னோமா? அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் யார் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்றானோ அந்த கவர்மெண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட். அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்க முடியலன்னா என்கிட்ட கேளுங்க, I'll explain it. கான்ஸ்டிடியூஷன்ல வேல்யூஸ் ஒழுங்கா செயல்பட்டா கான்ஸ்டிடியூஷனலிசம், அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ற கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். It operate according to the principle and the rules laid in the constitution. கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படுற ரூல்ஸ் பிரகாரம் it will be following. Okay, it is a limitation by law. எது என்னென்ன லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு செய்யறாங்களோ சொல்லப்பட்டிருக்கோ அதை கவர்மெண்ட் கரெக்டா செஞ்சா that is called constitutional government. In simple word இங்க இருக்கு பாருங்க, a constitutional government is one where the authority of the government is limited by the constitution. Clear? So the key feature is supremacy of the constitution, limited government, rule of law, separation of power, protection of fundamental rights, accountability of the government. இப்போ நீங்க இதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் புக்கை சுப்ரீமா வச்சிருக்கணும், அப்பதான் கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணுவான். அந்த புக்கு எனக்கே சில லிமிடெட் பவர் தான் கொடுக்கணும், அப்ப லிமிடெட் கவர்மெண்ட். அந்த புக்கு எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்லணும், ரூல் ஆஃப் லா. அந்த புக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கு, அது செப்பரேஷன் ஆஃப் பவர். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட வேலையை கொடுத்துருக்கு. அப்ப இந்த 5 வேலையை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணினா என் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுதா? எஸ். சோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டேட் அப்படின்னா நாடு, அந்த நாடுல டிஃபைன்டு டெரிட்டரி இருக்கணும், அண்ட் பாப்புலேஷன் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும். ஓகே, கவர்மெண்ட் இருக்கணும், சாவர்ஜினிட்டி இருக்கணும். சாவர்ஜினிட்டி இறையாண்மை தன்மை. ஓகே, the power, this is the supreme and absolute power and the authority of the state to govern themselves without external control. வெளியேந்து யாரும் என்ன கட்டுப்படுத்தாம நான் எனக்கு தேவையான விஷயங்களை செய்ய அதிகாரம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த 4 விஷயம் தாங்க, பாப்புலேஷன், டெரிட்டரி, கவர்மெண்ட், சாவர்ஜினிட்டி, இது 4 தான் தட் இஸ் த பெஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்டேட். மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டா இதை அழகா நீங்க யூஸ் பண்ணாலே பேப்பர் ஃபில் ஆயிடும்.
கரெக்டான டெஃபினிஷனாகவும் போயிடும். ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் பர்பஸ், அந்த ஸ்டேட்டோட நோக்கம் என்ன? ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி லா மேக் பண்ணி மக்களை ஸ்டேபிளாகவும் அந்த சொசைட்டியை கிளியராகவும் மெயின்டைன் பண்றது அண்ட் பீப்புளோட வெல்ஃபேருக்கு தேவையானது செஞ்சு கொடுக்குறது. இதுதான் அந்த ஸ்டேட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, அந்த நாட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ். தட் இஸ் த கண்ட்ரி. So today we saw what the constitution is, what is constitutionalism, and what is constitutional government. We saw what is a state and we saw what is constitutional morality. இது வந்து prelims and mains-க்கு சேர்த்து தேவையான content. புரிஞ்சுதுங்களா? இப்போ கொடுக்குற ஹேண்ட் அவுட் ஒரு 11 பேஜஸ். இந்த 11 பேஜஸ் நீங்க படிச்சு முடிக்க 2 hours ஆகும். இதை நீங்க அழகா படிச்சு முடிச்சீங்கனாலே மோர் தேன் சஃபிஷியன்ட். இது கூட நாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இது ரிலேட்டடா நீங்க ஈஸியா சப்ஜெக்ட புரிஞ்சுப்பீங்க. Is that fine? So new students, even that whiteboard will be shared to you. Okay? உங்களுக்கு as it is a open session, first few days மட்டும் you can access and உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, டெய்லி 9 மணிக்கு இந்த கிளாஸ் நடக்குது. டுடே இஸ் பாலிட்டி, டுமாரோ இஸ் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. போத் மார்க்ட் அண்ட் அன்மார்க்டு பிடிஎஃப் வில் பி ஷேர்டு டு யூ ஆஃப்டர் த கிளாஸ். ஓகே, ஹாப்பி ஆயுத பூஜா. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸையும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா யூபிஎஸ்சி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், என்னாலலாம் கிளியர் பண்ண முடியுமான்ட்டே ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யூ வில் ஷோர்லி கிளியர் த எக்ஸாமினேஷன். தேங்க்யூ தசீம், தேங்க்யூ ராகவ். விஷ் யூ ஆல் த சேம். உங்க ஆயுத பூஜை அன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணேன்னு கோச்சிக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா நமக்கு யூபிஎஸ்சின்றது ஒரு பெரிய லட்சியம். இந்த லட்சியத்தை ஒரு நல்ல நாள் ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம். ஸோ என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த செஷனை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, தேங்க்யூ இந்து, தேங்க்யூ அதர்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. பாய். ஓகே.